ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் லக்கணாதிபதி, ராசிக்கு அதிபதி, காலப்புருஷன் லக்கணத்துக்கு அதிபதி, இந்த மூணையுமே நம்ம கவனிக்கணும். விதி, மதி, கதி மூணையுமே கவனிக்கணும் ஜாதகம் பார்க்குற போது. அதாவது ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கணும்னு குரு எந்த இடத்தில் இருக்காருங்கிறத கவனிக்கணும். அது புலிப்பாணி மகான் சொல்றாரு, காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நன்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உண்மனதை திடப்படுத்தி உத்தாமனே அவள் உள்வனையை எடுத்து செப்புங்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு குரு மறையக்கூடாது, அல்லது ராசிக்கு மறையக்கூடாது. சில லக்கணங்களுக்கு மறையலாம். மிதனங்கண்ணி லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி, அதனால குரு மறையலாம். தனுசு மீனத்துக்கு புதன் பாதகாதிபதி, அதாவது உபயத்துக்கு 7 கூடையவர் பாதகாதிபதியாக வருவார், அதனால மறையலாம். மற்ற லக்கணங்களுக்கு மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாலும் ராசிக்கு மறையக்கூடாது, லக்கணத்துக்கு மறையாமல் இருந்து ராசிக்கு மறையாமல் இருந்து அதே காலப்புருஷ லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பு என்னன்னா, சரராசியில் குரு இருந்தால், சிரராசியில் குரு இருந்தால், உபயராசியில் குரு இருந்தால், சரராசியில் குரு இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர்பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களாம். சன்மார்க்க சேர்க்கையோடு நீதி நெறி தவறாமல் ஒழுக்கமான முறையில் நேர்மையான முறையில் நல்ல வாழ்வு பெறுவார்கள். மேசம், கடகம், துலாம், மகரத்தில் குரு இருந்தால்